here. Today we have gathered to honor the life and legacy of Maharishi Valmiki, the Adikavi, first poet of Sanskrit literature and revered author of Ramayana. Valmiki, அவரோட சாதாரண மனிதன் அல்ல, அவரோட transformation from a forest-dwelling bandit to a great sage reminds us that no past is too dark to find light. அவர் வாழ்க்கை தான் நமக்கு ஒரு lesson. Change and growth is possible. Through Ramayana, Valmiki didn't just write a story. He gave us a moral framework, a cultural identity, and a timeless values like truth, dharma, courage, and compassion. On behalf of Class 7 Bima, I warmly welcome you all for today's Valmiki Jayanti celebrations. I hope today's celebrations will be inspiring, meaningful, and creative for each one of us. Thank you. Today we are going to celebrate the great sage Valmiki, the wise and divine poet of Ramayana. To honor his noble teachings, we students of Class 7 Bima are going to present a soulful and melodious song. Please tune in. विश्रुतदशकण्ठोद्भवरा सीतालिङ्गणनिर्वृतरा नीतिसुरक्षितजनपदरा विपिनट्याचितजनकचरा कारितलवणासुरवररा स्वल्गतशम्भुकसंसुतरा स्वदनयकुशलवनन्दितरा अश्वमेधकृतुदीक्षितरा कालावेदितसुरपदरा आयोध्यकजनमुक्तिदरा विधिमुखविबुधानन्दकरा तेजोमय निजरूपकरा संस्कृतिबन्धविमोचकरा धर्मस्थापनतत्पररा भक्तिपरायणमुक्तिदरा सर्वचराचरपालकरा सर्वभयामयपारकरा वैकुण्ठालय संस्थितरा नित्यानन्दपदस्थितरा वैकुण्ठालय संस्थितरा नित्यानन्दपदस्थितरा राम राम जय राजा राम 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 जय सीताराम राम राम जय राजा राम 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 जय सीताराम राम राम जय सीताराम राम राम जय सीताराम. Wow, that was a mesmerizing song. Followed by that, we have a beautiful drama on the journey of Maharishi Valmiki, from a forest robber to a great sage and poet. This inspiring story shows us how change and wisdom can transform a life. Let's witness the enlightening journey of Valmiki unfold on the stage. Please sit back and enjoy. அடர்ந்த வனம் நிறைந்த இடியோசை கலந்த வழியில் அரிய நாமம் கலந்திட அவ்வழியே நடந்தார் நாரதர். நாராயண நாராயண, உனது நாமம் பாடும் வரை எனது நாம் என்றும் வற்றாது. இந்த வழி நான் நடப்பதன் காரணம் யாதோ? இல்லங்கே, உயிரோட இருக்கும் ஆசை இருந்தால் உன்னிடம் உள்ள அனைத்து பொற்காசுகளையும் என்னிடம் கொடுத்து விடு. மகனே, என்னிடம் இந்த வீணையை தவிர வேறு எதுவும் இல்லை. இவ்வழியே செல்லும் பலரிடம் களவாடி உள்ளேன்.
அனைவரும் எனது கூர்வாளை கண்டு அஞ்சி நடுங்குவர். விரைவாக உன்னிடம் உள்ள அனைத்தையும் என்னிடம் கொடுத்து விடு. களவாடுவது தவறு என்று உமக்கு தெரியாதா? எதற்காக இந்த பாவச் செயலை செய்கிறாய்? நான் ஒரு வேடன். என் பெயர் ரத்னாகர். எனது மனைவியும் மகனும் வாழ்வதற்கு திருடுவதை தவிர வேற வழியே இல்லை. நாராயண நாராயண, உனது மனைவியையும் மகனையும் வாழ வைப்பதற்காக பாவச் செயலை செய்கிறாய் என்று உனக்கு தெரியவில்லையா? இந்த பாவத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நிச்சயமாக அவர்களுக்கும் இதில் பங்கு உண்டு. அந்த பாவத்தை குறித்து நீ அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள். ரத்னாகர் தனது இல்லத்தை நோக்கி சென்றார். வாருங்கள், இன்று விரைவாக வந்து விட்டீர்கள். செல்வம் நிறைய கிடைத்து விட்டதோ? பல வருடங்களாக நமது குடும்பத்தின் தேவைக்காக திருடுவதும் மிருகங்களை வேட்டையாடுவதும் எதற்காக? உன் மீதும் நமது குழந்தையின் மீதும் கொண்ட அன்புதானே? அப்படி என்றால் இந்த பாவத்தின் பலனை நீயும் ஏற்றுக்கொள்வாய் அல்லவா? நான் என் பாவத்தின் பலனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரத்னாகரின் இரும்பு இதயத்தில் இடி ஒன்று பாய்ந்தது. நமது குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது உமது கடமையாகும். அதன் பாவ புண்ணியங்களை நீரே அனுபவிக்க வேண்டும். ஐயா, எனது வாழ்வின் அனைத்து செயல்களும் குற்றங்களும் தங்களின் தயவால் இன்றே அறிந்தேன். இருண்ட எனது உள்ளத்தை விழிப்படைய செய்தீர்கள். என்னை தங்களது சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் செய்த பாவங்களிலிருந்து நான் எப்படி விடுபடுவது? நாராயண நாராயண, மக்கள் தங்கள் பாவத்திலிருந்தும் கர்மாவிலிருந்தும் விடுபட ராம இந்த 2 எழுத்துக்களை கூறி தியானம் செய்ய வேண்டும். நாராயண நாராயண. நானோ படிப்பறிவில்லாதவன், நான் எப்படி உச்சரிப்பேன்? இது என்ன மரம்? ஓ, அதுவா, மராமரம். அந்த மரத்தின் பெயரையே மீண்டும் மீண்டும் சொல். மராமரம் 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 மராமரம். காட்டின் நடுவினிலே அழகிய மரத்தின் நிழலிலே ரத்னாகர் என்று கூறும் வால்மீகி ராம 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 என்ற மதுரமான எழுத்துக்களை இசைத்திடும் ஒரு குயிலாக மாறினார். வால்மீகம் என்பது எறும்பு புற்று என்று பொருள். அவரது உடலில் புற்று பரவி அதிலிருந்து ரிஷியாக உதித்தார் வால்மீகி. மகரிஷியே, இந்த அகில உலகத்தில் அறிவாற்றலுடன் நற்குணங்களுடன் வீரத்துடன் தர்மத்தையும் சத்தியத்தையும் கடைபிடிக்க ஒரு நெஞ்சத்துடன் போரில் என்றும் வெல்பவனாக திகழ்ந்து அனைவரிடமும் அன்பு கொண்டு கோபத்தை வென்ற மாமனிதன் இருக்கிறாரா? நீ கூறிய அனைத்து குணங்களையும் கொண்ட ஒருவன் பிறப்பது அரிது. ஆயினும் இந்த அண்ட சராசரத்தில் அப்படி ஒருவர் இருக்கிறார். இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த ரகுகுல திலகம் ஸ்ரீராமர் ஆவார். நாரதர் வால்மீகியிடம் ராமனின் சரித்திரத்தை எடுத்துரைத்தார். செல்வால்மீகி இச்சரித்திரத்தை ராமாயணமாக ஏற்று வருங்காலம் இது போன்ற தர்மத்தினை உணர வழிவகுக்கும். வால்மீகி ராமாயணம் என்னும் மகா இதிகாசத்தை இயற்றினார். இன்றும் தர்மத்திற்கும் சத்தியத்திற்கும் ராமரே சிறந்த உதாரணம். இப்பூமியில் மலைகளும் நதிகளும் நிலைத்திருக்கும் வரை ராமாயணமும் நிலைத்திருக்கும். யுத்த காண்டத்தில் 18ஆம் சரத்தின் 33வது ஸ்லோகம். சக்ருதேவ பிரபன்னாய தவஸ்மிதி சயாச்சதே அபயம் சர்வபூதப்யோ ததான்யதத்ரதன்மமா. ராமர் கூறுகிறார், யார் ஒருவன் எனக்கு அடிபணிந்து நான் உனக்கு அடிமை என்ற முழு நம்பிக்கையோடு உரைக்கின்றானோ அனைத்து உயிரினங்களிடமிருந்தும் நானே அவனுக்கு அபயத்தை வழங்குவேன். ஸ்ரீராம ஜெயம். இந்த மனம் கவரும் நாடகத்தை கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா? இப்பொழுது 7ஆம் வகுப்பு பீமாவின் மாணவிகளும் மாணவர்களும் ஒரு அழகான நடனத்துடன் நம்மை வியக்க வைக்க வருகிறார்கள். வாருங்கள், கண்டு கலைப்போமா?
விளக்கிக்கோங்க. இத்தனை பேர் திருவான்மையூர்ல இருக்கீங்களே, உங்களுக்கு அதோட உண்மையான பேர் தெரியுமா? அதோட உண்மையான பேர் தான் யார் தெரியும்? எஸ் கரெக்டா? கரெக்ட். திருவால்மீகியூர். நீங்க கேட்கலாம், திருவான்மியூருக்கும் வால்மீகிக்கும் என்னப்பா கனெக்ஷன் அப்படின்றத சொல்றதுக்கு தான் எஃப்எஸ்ஐயாவும் ஆதியாவும் வராங்க. அட்டென்ஷனோட கேளுங்க. முன்னொரு காலத்துல சேத் வால்மீகி ஒரு திருடனா இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் கொள்ளையடித்து சுகமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க சிவன் மேல பக்தி வந்து அவங்களோட தப்பை உணர்ந்து திருவான்மியூர்ல மருதீஸ்வரர் கோயில்ல போய் வேண்டிக்கிட்டாங்க. அந்த மேசரித்த சிவன் அவங்கள வந்து முனிவரா ஆக்கிட்டாங்க. இங்க எத்தனை பேர் மருதீஸ்வரர் கோயில் போயிருக்கீங்க? அங்க ஒரு மரம் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அந்த மரம் பேர் என்ன தெரியுமா? அதுதான் வன்னி மரம். மரம் பிரணாம். அது பேர் தான் வன்னி மரம், இல்ல வில்வ மரம் கூட சொல்லுவாங்க. அதாவது வன்னி மரத்துக்கு கீழே தான் சேத் வால்மீகி தவம் செய்தாங்க. அவங்களோட ஆன்மீக பயணம் இங்கெல்லாம் தொடங்குச்சு. ஒரு ஃபேக்ட் கேட்கலாமா? இந்த வன்னி மரம் மருதீஸ்வரர் கோவில் இருக்குல்ல, அது இன்னி வர வால்மீகி காலத்து வரைக்கும் இருக்கு. அதாவது thousands of yearsக்கு. கேட்கவே ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. இன்னொரு ஃபேக்ட் மறந்துடாத ஆதியா, வன்னி மரத்துக்கு கீழே 2 வாட்டி சிவன் ஒளி தந்திருக்காங்க. ஒரு வாட்டி சேத் அகஸ்தியாக்கு, இன்னொரு வாட்டி சேத் வால்மீகிக்கு. என்னப்பா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆனா எத்தனை பேர் இது உண்மையாலுமே கேட்டோம்? சரி, நீங்க சொல்றீங்க, ஆனா நாங்க எப்படி நம்புறது? அதுக்காக தான் நாங்க ஒரு சர்ப்ரைஸா குவிஸ் வச்சிருக்கோம். யாரெல்லாம் வின் பண்ற கரெக்டா क्वेश्चंसக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸைட்டிங்கான பிரைசஸ் இருக்கு. இந்த பிரைசஸ் எல்லாம் நீங்க குவைட்டா இருக்கணும். ஹேண்ட் ரைஸ் பண்ணா அவங்க கூப்பிடுவாங்க. இந்த பிரைசஸ் எல்லாம் எங்க கிளாஸ்ல இருக்கிற லக்ஷ்மி ஹேண்டிகிராஃப்ட் பண்ணியிருக்கா. அது ஒரு க்ரோஷேட் கிஃப்ட். This question is for 3, 4, 5. What is the other name for Vanni Maram? Please raise your hands. This boy raised first. Yeah, you can answer. Yes, that is correct. Please hand out the gifts. Next question. Now silence. This question is for 6, 7, 8. Who are the 2 sages who got enlightenment under the Vanni tree and by whom? This is for 6, 3, 4, 5. this is for 6, 7, 8 teacher. 6, 7, 8. Sorry, I will 6, 8. Huh? Abhay, okay. Congratulations. Rishi Agastya and Rishi Valmiki. Yes, that is correct. Abhay, come on. And by whom? The Lord Shiva. Oh yeah, that is correct. She will now open the gift and show us. This was handmade from our class 7 Bima Lakshmi. Please give her a cheer. This is a crochet gift. This question is for 9, 10, 11, 12. Who wrote the Ramayana before Valmiki? Anirudh Karna. Anirudh Karnal. Quick. Huh? Hanuman. That is correct. Does any of you know why? Please. Does any of you guys? Does anyone know how Valmiki became the writer of Ramayana? The story behind it. The story behind why Hanuman is not the one who wrote Ramayana and Valmiki is.
Ramayana, but after hearing Valmiki's words, he threw the slab of stone into the sea and asked Valmiki to write another Ramayana. What did Valmiki say? Because he threw it in the ocean. See, you get the... Okay, yeah, that's correct. Please give him a cheer. Does anyone know the story? What did Valmiki say to Hanuman? Anyone? Go on. After Valmiki read Hanuman's version of Ramayana, he said, "This is much better than mine." Hearing this, Hanuman said, Then you only write it." That is true. That's true. Okay, this is a surprise question, and this question is for the teachers. Yeah. So, what was the original name for Valmiki? This is for the teachers. Anyone? Anybody teachers? That is absolutely correct. Please give her a applause. Can we give a 3 cheers for Lakshmi again? Respected principal, teachers and dear audience, on behalf of Class 7 Bima, I extend my heartfelt gratitude to everyone who contributed to the success of today's celebration and everyone present here for your enthusiasm which made the event truly memorable. We sincerely thank Ms. Geeta teacher, Swaminathan sir, Bhuvana teacher, Deepa teacher, Shubha teacher, Gauri teacher, RGM teacher, Vanaja Asri, KDG Asri, Tyagu sir, Ayana Rana and support staff. And lastly, our class teachers, CPM teacher and AMW teacher. We also appreciate the work of our classmates who worked hard behind the scenes to arrange decorations, set up the stages and coordination. Let us take inspiration from Maharshi Valmiki's journey from a life of ignorance to becoming the Adi Kavi, the great poet, and strive to follow the path of virtue, devotion and knowledge. Thank you. Let us start Karacharan. Join your hands, close your eyes. Please be quiet. Join your hands. Karacharan.